ஒரு அழகான பசுமையான ஊர் இருந்துச்சு. அங்க நிறைய மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஆனா மக்களுக்கு ஒரு வித பயம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா அங்க அம்புலின்னு ஒரு மிருகம் இருந்துச்சு. அது மனுஷனும் இல்லாம மிருகமும் இல்லாம ரெண்டுக்கும் இடையில ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதுகிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்கிற ஊரை சுத்தி வேலி மாதிரி சோளங்களை நட்டு வச்சாங்க. ஊரை சுத்தி 2-3 கிலோமீட்டருக்கு சோளக்காடு மட்டுமே இருந்துச்சு. அந்த அம்புலி அந்த சோளக்காட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும். மக்கள் அதனால ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு வாரம் ஒரு ஆட்டை அந்த அம்புலிக்கு போய் சோளக்காட்டுக்குள்ள விட்டுட்டு வருவாங்க. அதனால அம்புலி ஊருக்குள்ள வராது, மக்களை எதுவும் பண்ணாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வாரம் மக்கள் ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஏதோ ஒண்ணு போய் அந்த அம்புலிக்கிட்ட சோளக்காட்டுக்குள்ள கொடுத்துட்டு வருவாங்க. அந்த ஊர்ல அப்போ லீவு. பசங்கள்லாம் ரொம்ப போர் அடிச்சு விளையாட போலான்னு போனாங்க. ஆனா அந்த ஊர்ல ராமு சோமுன்னு 2 பசங்க இருந்தாங்க. அவங்களுக்கு விளையாட போனப்போ ரொம்ப போர் அடிச்சுது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போதான் அவங்க இப்படி பேசிக்கிட்டாங்க. டேய் சோமு, இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா, என்ன பண்ணலாம்னு சொல்லு. டெய்லி இந்த விளையாட்டை விளையாண்டு இந்த பார்க்குக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு இந்த பையன் சொல்ல, ஆமாண்டா, நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ கேப்பையா? என்னன்னா, நம்ம அம்புலின்னு சொல்றாங்க, அது நம்ம பார்த்ததே இல்லைல. ஒரு தடவை சோளக்காட்டுக்குள்ள போவோமா, அது இருக்கான்னு பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சோமு சொன்னான். அப்போதான் அந்த பையன் யோசிச்சான். சரிடா, நம்மளும் போலாம். எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஒரு நாளாச்சும் இந்த அம்புலிய பாத்துருவோம். ஓகேவாடா, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களும் சோளக்காட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. சோளக்காட்டுக்குள்ள அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப தூரம் நடந்து போய்க்கே இருந்தாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அம்புலி இல்லையோ அப்படின்னு 2 பசங்களும் நினைச்சுக்கே அந்த சோளக்காட்டுக்குள்ள நடந்து போனாங்க. அப்போ ஒரு வீட்டை பாக்குறாங்க. அப்போ அந்த பையன் சொல்றான், அங்க பாடுறா, அங்க ஒரு வீடு இருக்கு, வா அதுக்குள்ள யார் இருக்கான்னு பாப்போம். அது எப்படி நடு சோளக்காட்டுக்குள்ள போய் ஒரு வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 2 பசங்களும் அந்த வீட்டை போய் பாக்குறாங்க. அவங்க ஜன்னல் வழியா பார்த்தா ஒரு மனுஷன் அந்த அம்புலி மாதிரி இருக்க தோலை பக்கத்துல வச்சிருக்கான். அது ஒரு ட்ரெஸ் மாதிரி இருக்கு. அந்த பசங்க 2 பேரும் ஜன்னல் வழியா ஒளிஞ்சு பார்த்துட்டே இருக்காங்க. அவன் அதை கவனிக்கல. அவன் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டதும் அம்புலியா மாறுறான். அதாவது மனுஷன்தான் அம்புலின்றத அந்த பசங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க ஊருக்குள்ள சொல்லலாம்னு ரொம்ப வேகமா ஓடி வந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயமும் இருந்துச்சு. சின்ன பசங்க தானே, ரொம்ப பயந்து போய் ஓடி வந்தாங்க. அப்போதான் ஊர் மக்கள்ல ஒருத்தவர் வழக்கம் போல ஆட்டை அம்புலிக்கு கொடுப்போன்னு வந்துட்டு இருந்தாங்க. அவரு அம்புலி பயம் இருந்தாலும் இந்த ஆட்டை கொடுத்துட்டா வராதுன்னு வந்து ஆட்டை வைக்க வந்தாங்க. அப்போ இந்த பசங்களை பாக்குறாரு அவரு. மனசுக்குள்ள இந்த பசங்க இருக்கு இந்த நேரத்துல இங்க போயிட்டு வராங்க, அது பசங்களை எங்க இங்க போயிட்டு வரீங்க? சோளக்காட்டுக்குள்ள இப்படி எல்லாம் போக கூடாது. உங்க அம்புலி இருக்கு, உங்க அப்பா அம்மா யாரும் சொல்லலையா? அம்புலிய பார்த்து பயம் இல்லையா உங்களுக்கு? இனிமேல் இங்கிட்ட வராதீங்க பசங்களா அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு அந்த பையங்க, ஐயா இங்க அம்புலின்றதெல்லாம் எதுவும் இல்ல, ஒரு மனுஷன் தான் வேஷம் போட்டு அம்புலிய ஏமாத்துறான். அத நீங்க நம்பணும், நாங்க இப்பதான் பாத்துட்டு வரோம் அப்படி சொன்னது. அவரு, என்னப்பா சொல்றீங்க? மனுஷன் தான் அம்புலி வேஷம் போட்டு ஏமாத்துறானா? இத நம்பலாமா? நீங்க எங்க பாத்தீங்க? நீங்களா கதை சொல்லாதீங்க தம்பிங்களா, நாங்க ஒண்ணும் கதை சொல்லல, உண்மையிலேயே நாங்க நேர்ல பாத்துட்டு தான் வரோம். அங்க ஒருத்தர் தான் அம்புலி வேஷம் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காரு. அவர் தான் ஊர் மக்கள் எல்லாத்தையுமே ஏமாத்துறாரு. நாங்க இப்ப கண்ணால பாத்துட்டு வந்தோம். என்னடா சொல்றீங்க? சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க பத்திரமா உங்க வீட்டுக்கு போங்க. நான் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு இந்த ஆட்டை விட்டுட்டு
ஆனா எப்படியாச்சும் பிடிக்க முடியுமான்னு பாக்குறேன். போங்க தம்பிகளா, பார்த்து போங்க அப்படி அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஆட்டை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார். அந்த அம்புலியும், அதாவது அந்த அம்புலி மாதிரி வேஷம் போட்டவனும் அந்த ஆட்டை பார்த்து, ஆஹா இன்னைக்கு கொண்டு அந்த ஆட்டை விட்டுட்டாங்களா, இன்னைக்கு நம்மளுக்கு வேட்டை தான் அப்படின்னு அந்த ஆட்டுக்கிட்ட நடந்து வந்தான். மெதுவா அவன் நடந்து வர அந்த ஆடும் ஒரு மிருகத்தை பார்த்த உடனே பயந்து போய் நின்றுச்சு. கொஞ்ச நேரத்துல அவன் ஷாக் ஆகி நின்னான். என்னன்னு பார்த்தா அங்க சுத்தி நிறைய மக்கள், போலீஸும் வந்திருந்தாங்க. அதை பார்த்து அந்த அம்புலி பயந்து நின்றுச்சு. போலீஸ் பெரிய கன்னோட வர விட்டையும் அந்த மனுஷன் ரொம்ப பயந்துட்டான். இந்த போலீஸ் நம்மள எதுவும் பண்ணிருமோ அப்படின்னு. அப்பதான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இது மிருகம் இல்ல, மனுஷன்தான், வேஷம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி. அந்த ஆடும் நம்ம தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. போலீஸும் அந்த திருடனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போச்சு. மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போய் பார்த்தாங்க. இவனா நம்ம எவ்வளோன்னா ஏமாத்திட்டு இருந்திருக்கான், இதை போய் நம்ம அம்புலின்னு பயந்துட்டோமே அப்படின்னு மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. அவன் இனிமேல் வெளியே வராத மாதிரி போயிட்டான் ஜெயிலுக்குள். மக்கள் எல்லாம் அந்த பசங்களை கூப்பிட்டு அறிவுரை சொன்னாங்க. டே தம்பிகளா, பார்த்து போகணும்டா. இப்படிலாம் போய் கண்டுபிடிச்சது நல்லதுதான். நீங்க ஊருக்கே ஒரு நல்லது பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் தனியா போக கூடாது எங்கேயும். இந்த மாதிரி தனியா போனீங்கன்னா நீங்க தான் ஆபத்துல சிக்கிக்குவீங்க அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க. இந்த ஊரே அந்த பசங்களை பாராட்டுச்சு. இந்த மாதிரி கதைகள்லாம் வேணும்னா நம்ம சிண்டு ஸ்டோரி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பாய்.